வெல்கம் டு ஓரோ சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டோஃபோ. நம்ம சோயாபீன் வச்சு விதையை வச்சு சூப்பரான டோஃபோ செய்ய போகிறோம். இது ஹை ப்ரோட்டீன் பன்னீர். இது ஒரு வாரம் வரையும் ஸ்டோர் பண்ணலாம். நம்ம வீட்டிலேயே கம்மியான செலவில் இது செஞ்சிடலாம். ஒரு 20-30 ரூபா செலவில் நம்ம செஞ்சிடலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத டோஃபோ ரெடி ஆயிடுச்சு. எப்படி ஈஸியாக ஹெல்த்தியாக வீட்லேயே செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. விதையை 6 மணி நேரம் ஊற வச்சு நல்லா ஒரு 5-6 முறை கழுவிடணும். இல்லைன்னா இந்த புளிச்ச இது வந்துடும், டேஸ்ட் வந்துடும். கழுவிட்டு கொஞ்சம் அதில் மேலே இருக்கிற தோலெல்லாம் வந்துடும். மீதியில் வரலனால பரவாயில்ல. தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை ஒரு வடிகட்டியில் போட்டு பால் எடுத்துக்கலாம். இப்படி வடிகட்டினோடனே கொஞ்சம் இதாக இருக்கும். இதை இன்னொரு வாட்டி தண்ணி விட்டு அரைச்சிட்டு இன்னொரு வாட்டி பால் எடுத்துக்கலாம். இந்த பாலில் இன்னும் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி விட்டு, அதாவது 100 கிராம் சோயாபீனுக்கு 2 லிட்டர் அளவு பால். இதை அடுப்பில் வச்சு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். கைவிடாமல் கலக்கணும். ஏன்னா அடி பிடிக்கும். கிளறி விட்டுக்கலாம். அப்புறமா இந்த நுரையெல்லாம் எடுத்துடணும். இந்த மாதிரி நுரையெல்லாம் எடுத்துடலாம். ஏன்னா இந்த நுரையில் அந்த புளிப்பினுடைய ஸ்மெல்லு வரும். இந்த மாதிரி மேலே வர நுரையெல்லாம் எடுத்துட்டு ஒரு வடிகட்டுறதுல போட்டுக்கலாம். 2 லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், விதை இல்லாமல். மேலே இந்த மாதிரி நுரை வர்ற அளவுக்கு எடுத்துருங்க. எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நுரையை எடுத்துருங்க. இப்படி கொதி வந்த உடனே 10 நிமிஷம் போல் கொதிக்க விடணும். அப்போ தான் இந்த இது பால் நல்லா வேகும். 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இந்த பாலை நம்ம எடுத்து வச்சுட்டு பாலில் செய்ய வேண்டிய எல்லா டீ, காஃபி, தயிர் அந்த மாதிரி எல்லாமே செய்யலாம். நான் இன்றைக்கி பன்னீர் செய்கிறேன். அப்புறமா குழம்புக்கு கூட இந்த பால் யூஸ் பண்ணிவிட்டு குழம்பு கூட செய்யலாம். ஹை ப்ரோட்டீன் இந்த பாலில். இப்போ பால் ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதுக்கு ஒரு காய் ஓட்ட தட்டில் இருக்கும். அதில் ஒரு வெள்ளை கிளாத் போட்டுக்கலாம். நான் அப்படியே ப்ளைன் பாலாக குடிக்கிறதுக்கு 1 டம்ளர் எடுத்து வச்சுக்கிறேன். நான் இந்த பாலில் டேஸ்ட்டுக்காக சுகரு, ஸ்வீட் அப்படி எதுவும் சேர்க்கல. சால்ட்டு மட்டும் சேர்த்துட்டு சுட குடிச்சிட்டு போகிறேன். இந்த கொதிக்கிற பாலில் ஒரு 2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கினா தயிர் மாதிரி நல்லா திரிஞ்சு வந்துடும். திரிஞ்சு வந்தோடனே நம்ம பாருங்கள், ஊற்றின உடனே நல்லா திரிஞ்சிருச்சு. தண்ணி தனியாக பால் தனியாக வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கிற வெள்ளை துணியில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி வடிகட்டுற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி வடிகட்டினோடனே இதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு கூட ஷேப் கொடுக்கலாம். நான் இதிலேயே போட்டுட்டு நல்லா துணி போட்டு ஒரு வெயிட் 2 ஹவர்ஸ்க்கு வச்சுக்கலாம். கீழே இந்த மாதிரி ஓட்டையாக இருக்கணும். அப்போ தான் இதில் இருக்கிற தண்ணி இறங்கணும். இதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு மேலே வெயிட்டான இஞ்சி பூண்டு இடிக்கிற கல் வச்சுக்கிறேன். ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ப்ரெஸ் கொடுத்தா இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இறங்கிட்டு நமக்கு டோஃபோ பன்னீர் ரெடி ஆயிடும். சோயா மில்கில் ஒரு காஃபி போட்டாச்சு. நான் இதில் சுகர் எதுவும் சேர்க்கலை. பாலில் காஃபி பவுடர் மட்டும் போட்டு கலந்து நல்லா நுரை, மாம்பழ பாலை விட இதில் சூப்பராக நுரை வந்திருக்கு. சூப்பரான காஃபி ரெடி ஆயிடுச்சு. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இது எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. நீங்கள் இது பன்னீரில் வச்சு செய்கிற எல்லா டிஷ்ஷுமே செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.